வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூன் 22ஆம் தேதி திங்கக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் போதுமான அளவு டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு இருக்கிற முக்கியமான ஒரு 2 டேட்டா பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எவ்வளவு ஷார்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டாகவும் கிளியராகவும் நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீக்லி அனாலிசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் டேட்டா. அண்ட் இந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எஃப்ஐஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பியரிஷாக தான் இருந்திருக்காங்க போன வந்து வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கவனிச்சோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எப்போ வந்து கால் ஆப்ஷன் சைடில் நமக்கு ஸ்ட்ராங்கான இன்க்ரீஸ் இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் நம்மளோட எஃப்ஐஐ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருக்கிறனால நெகட்டிவ் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டாஸாக நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் இப்போயுமே நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமை 3:30க்கு இருந்த பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டியும் இப்போதைய பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டியும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் வந்து கேப் அப் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 80 பாயிண்ட் கேப் அப் இருக்குது. அப்போ இங்கே வந்து 80 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸில் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கவனிப்போம். ஸோ நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா நிஃப்டிக்கு வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்னென்னா 24,200 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் வந்து ஒரு 80 பாயிண்ட்னா நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக என்ன பண்ணுவோம்னா ஒரு 80 பாயிண்ட்டுங்க 87 பாயிண்ட் இருந்துச்சு கிஃப்ட் நிஃப்டியில். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 90 பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ ஒரு 90 பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ 90 பாயிண்ட்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட வீக்லி ஹை இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு 24,200. அந்த 24,200க்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட். அப்படிங்கிறனால மார்க்கெட் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லைனா கேப் கவரிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் நமக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி ஆகுது, 7:15 ஆகுது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து 9 மணிக்கு முன்னாடி ஒருவேளை இந்த கேப் அப் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் இல்லைனா ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் மாதிரி இருக்குது அப்படின்னு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷருக்கு போயிடும். ஸோ இந்த வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை நீங்கள் நம்பி, அதாவது மார்க்கெட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஓப்பனிங்கை நம்பி நீங்கள் எடுக்கிறீங்க, பொசிஷன் ஏற்கனவே எடுக்க போகிறீங்க, கரெக்டாக ஒரு 9 மணிக்கு இல்லைனா ஒரு 9:05க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்கணும். இல்லை நான் வந்து மார்க்கெட்டை ஒரு 15-20 நிமிஷம் கவனிக்க தான் போகிறேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து பொசிஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் நம்ம வந்து 2 பேத்துக்குமே நீங்கள் வந்து காலையிலேயே பொசிஷன் எடுத்து நீங்கள் வந்து 9 மணிக்கு பொசிஷன் எடுக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பொசிஷன் எடுக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இந்த 24,200 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டாவாக இருக்க போது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு மேலே, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் 24,200 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பியரிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதே நிலைமை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸ்லையும். அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 3 மடங்கு அதிகம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அங்கே வந்து 80 பாயிண்ட் இல்லைனா 90 பாயிண்ட் அப்படின்னா 270 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் அப் பண்ணலாம். ஸோ 9×3 = 27. ஸோ 9×3 பார்த்தீங்கன்னா 27. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் இல்லைனா ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஈஸியாக சென்செக்ஸில் வந்து கேப் அப் நடக்கும். அண்ட் சென்செக்ஸோட கேப் அப் இந்த 200 பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியானது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஒரு 0.5% தான். அதே இது நமக்கு நிஃப்டி 50லையும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு ஒரு 90 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு 0.5% தான் இருக்கும்.
ஸோ 80 90 இந்த 90 பாயிண்ட்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 0.4%. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து நிஃப்டி 50 பொறுத்தளவு மார்க்கெட் நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் ஒரு கேப் அப்கான ஒரு சான்சஸ் இருக்கிறத நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. இதே மாதிரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் கவனித்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நமக்கு வந்து இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா டபுள். இங்கே வந்து 90னா இங்கே வந்து 180 பாயிண்ட். நிஃப்டியில் வந்து 90 அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 180 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப் வரலாம். அப்படி கேப் அப் 180 பாயிண்ட் வந்தாலும் நமக்கு அதுக்கு முன்னாடி நாள் போன வியாழக்கிழமை இருந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் 58,000. இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 57,000 58,000ம் நம்ம சென்செக்ஸை நிஃப்டி 50யை பொறுத்தளவு 24,200ம் 24,200ம் சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 77,600. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 இண்டெக்ஸஸ்லேயும் இருக்கிற முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச், இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச், சப்போர்ட் ரேஞ்ச் இல்லை ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். ஸோ அப்படின்னா மார்க்கெட் இதை கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் இன்னையோட மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கொஞ்சம் நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு வந்து போன வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபாலிங் வந்துச்சு. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்தியா விக்ஸ் வந்து 15.5 வந்து போன மாதம், அதுக்கு முன்னாடி இந்த ஈரான் யூஎஸ் வார் எல்லாம் இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதே ஒரு கூலிங்கான விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு லோவஸ்ட் லெவல் ஆஃப் இந்தியா விக்ஸ் 15.5 இல்லைனா 15. ஆனால் அதுக்கப்புறம் போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் படிப்படியாக குறைஞ்சு 12 ஏறக்குறைய இப்போ இங்கேருந்து நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு வந்து லோஸ்ட் பாயிண்டாக இருந்துச்சு. அங்கேருந்து மார்க்கெட் கஷ்டப்பட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தை வந்து முடிஞ்சிட்டதாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம இந்த வரப்போகிற எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு 14% கீழே விழுந்திருக்கு. இரண்டாவது விஷயம், நமக்கு வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ் வந்து பீஸ் ஒப்பந்தத்தை, அதாவது இந்த சமாதான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம்லாம் போட்டிருந்தாங்கல்ல, இந்த ஒப்பந்தத்தை வந்து மீறிட்டாங்க. லெபனான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க, சின்ன சின்ன விஷயங்கள் நடத்தியிருக்காங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை வந்து ஃப்ரீயாக விட மாட்டோம், அங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இது வந்து ஒரு குளோபல் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியை வந்து குறிக்குது. இரண்டாவது விஷயம், கோல்டு ப்ரைஸ் டவுன் இருக்குது. நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் இந்தியா விக்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்காக சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் நடந்து அதுக்கப்புறம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.